Hello, good morning. Hope you're all right. You'll be all right. Yeah. ஓகே உறவுகளே, இப்போ ஒரு விஞ்ஞான சம்மந்தப்பட்ட சில இதை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். அதாவது கண், நம்முடைய கண் எப்படி வேலை செய்யுது, தூரத்து பார்வையை எப்படி அது செயல்படுத்துது நம்ம கண் அப்படின்றத சில உதாரணங்களை வச்சுக்கின்னு சயின்ஸ் ப்ரூஃப் பற்றி சில சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் வச்சுக்கின்னு நான் கண்ணை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் ஆசைப்படுறேன். ஷார்ட் ஸ்டாரி, ஓகே, சின்ன கிளாஸ். இப்போது விஷன், கண் பார்வை எப்படி இருக்குதுன்னா, பாருங்க, இப்படி இருக்கும்போது ஒரு 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 இடத்த பார்க்கும்போது அந்த வியூ, அந்த பார்வை அப்படி அகன்று இருக்கிறது. ரெண்டு பக்கம் கண் இருக்குது, என்னுடைய பார்வை வந்து அப்படி அகன்று இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு பரந்த வெளியே பார்க்குறோம். பரந்த வெளியே பார்க்கணுன்னா மிகவும் கூர்மையாக பார்க்க முடியாது, பரந்த அளவில் பார்க்கலாம். இதையே ஒரு தூரத்தில் இருக்கிறத பார்க்கணுன்னா அது கண் அமைப்பு வேறு விதமாக இருக்கணும். அப்போ தான் தூரமாக இருக்கிறத நம்மளால் நுண்ணியமாக பார்க்க முடியும். அது எப்படி சொல்கிறேன், என்னுடைய அப்போல்லாம் சொல்லுவாங்க பிளாக் போர்டு, கரும்பலகை, கரும்பலகை பிளாக் போர்டுன்னுவாங்க. இப்போது எல்லாம் லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது என்கிட்ட க்ரீன் போர்டு இருக்குது. இப்போது க்ரீன், இப்போது க்ரீன் போர்டுனா ஓகே, க்ரீன் சிக்னல் என்ற மாதிரி க்ரீன் போர்டில் ஸ்டார்ட். ஐ ஹாவ் பென்சில், சாக் பீஸ். இப்போ பாருங்க, ஒரு டார்ச் இருக்குது. ஒரு டார்ச் இருக்குதுன்னு வச்சு, ஒரு டார்ச்சுன்னா எப்படி ஒரு டார்ச்சு, டார்ச் இந்த டார்ச்சில் ஒரு சுவிட்ச் இருக்கு, இவ்வளோ பல்பு இருக்கு. ஓகே, இப்போ டார்ச் ஆன் பண்ண வந்து
இந்த டார்ச்சை சுவிட்சை ஆன் பண்ணுற வச்சுருக்கோம். சுவிட்சை ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண லைட்டு உள்ள எந்த ஆங்கிள் இருக்குது அந்த ஆங்கிளில் அப்படி லைட்டு போதும். தெரியுதுங்களா? ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த விளக்கு படர்ந்து போகும்போது சுற்று வட்டாரத்தில் இருக்க இதெல்லாம் நமக்கு காட்டின்னு ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்குது. ஆனால் நம்ம தூரத்தில் இருக்கிறத பார்க்கணுன்னா இந்த மாதிரி வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. நமக்கு கூர்மையாக இருக்கணும். எப்படி கூர்மையாக இருக்கணும்னாக்கா இதே டார்ச் வந்து இதனுடைய ஆங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ஆங்கிளை எவ்வளோ அப்படின்னா கொஞ்சம் லைட் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா இந்த வெளிச்சம் இப்படி பாருங்க. இந்த வெளிச்சம் வந்து தெரியுதா, இந்த வெளிச்சம் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக போகுது. அதே மாதிரி இன்னும் இதில் லைட் போட்டோன்னா வச்சு இந்த அளவுக்கு போகுது. இப்போ அவங்க அவள் பக்கத்தில் இருந்த அவ்வளோ வெளிச்சமும் அதை சுருக்கி ஒரு மாதிரி ப்ராடாக லைட்டாக இருந்த வெளிச்சம் அப்படி சுருக்கினோடனே ரொம்ப பிரைட்டாக லைட்டாக ட்ராவல் ஆகுது. அப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்தால் அந்த பொருளை இந்த லைட்டு போட்டு அதை தெளிவாக நமக்கு காட்டுது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக காட்டுது. அதே மாதிரி தான் இந்த நம்ம கண் இருக்குது இல்லையா, எப்படி கண்ணு போடுறது. ஓகே. ரைட். சரி இருக்கணும். இந்த கண் வந்து கண்ணில் இருக்கிற இந்த பாப்பா இந்த ஐ பால் இருக்குது இல்லையா, அந்த பால் வந்து சாதாரணமாக ஒரு நெருங்கிய இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கணுன்னா இந்த கண் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. garbage workers are coming. Just wait for voice.
பாஸ் காது கேட்குற சத்தம். நம்ம ஒரு நெருக்கமான இடத்த டிஸ்டன்ஸ் தூரம் நெருங்கிய தூரத்தில் இருக்கிற பார்க்கும்போதுனா வந்து இந்த கண் வந்து இந்த ஐ பால்ஸ் வந்து பெருசாக ஓப்பன் ஆகுது. எப்படி இந்த பெரிய டார்ச் இருக்கும்போது பெரிய ஆங்கிளில் இருந்துச்சு அந்த மாதிரி இந்த பொருளை பார்க்குறதுக்கு இந்த கண் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அப்படியே பெருசாக ஓப்பன் ஆகும்போது இங்கே கிட்ட இருக்கிற இடத்த வந்து தெளிவாக பார்க்க முடியுது, வெளிச்சமாக பார்க்க முடியுது. இதே அங்கே ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம பார்க்கும்போது கிட்ட இருக்கும்போது வெளிச்சம் அகன்ற இதை பாதையில் நமக்கு காட்டுது. இதே ஒரு பொருள் தூரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தூரமாக இருக்கிறத பார்க்கணுன்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி வெளிச்சத்தில் இருந்தாக்கா வெளிச்சம் கொஞ்ச தூரம் போயிட்டு அதனால் டிம் ஆகிப்போகுது, அதனால் பார்க்க முடியாது. நம்ம அந்த ஒரு சிறு பாகத்தை ஒரு சூரியனை பார்க்க முடியாது, வெளிச்சம் நிலாவையோ அல்லது நட்சத்திரங்களை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, அது தூரமாக இருக்குது. அது தூரமாக இருக்கிறத பார்க்கணுன்னாக்கா இந்த கண் என்ன ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கூர்மையாக இந்த கண் அப்படியே கூர்மையாக குறுகி போகுது. இந்த குறுகி போகும்போது இந்த வெளிச்சம் அந்த சிறு பாகத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தூரத்தில் இருக்கிறத இந்த விளக்கு கண்ணில் இருக்கிற லைட் வந்து குறுகி அந்த பாயிண்ட் மேலே டாட் மேலே காட்டுது. அப்படி சுருங்கி இருக்கிறதுனால ரொம்ப தூரத்தில் இருக்கிறத வந்து அந்த லைட்டு அதாவது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வேறு ஒரு லைட் இருக்குது ஓகே, அந்த மாதிரி அதை ஷார்ப்பாக பண்ணிட்டு அப்படின்னா அது கண் பார்க்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். தூரத்தில் இருக்கிறது ஈவன் ஸ்டார்ஸுங்களை கூட எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை கூட நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அதே மாதிரி இந்த செவ்வாய் கிரகத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். ஒரு முறை மாடி மேலே படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த ஸ்டார்ஸுங்களெல்லாம் ஸ்டார்ஸுங்களாம் அப்படியே பார்த்துன்னு இருந்தேன். அப்படியே பார்த்துனே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி ரெட்டு கலராக ஒரு சின்ன டாட் ஒரு சின்ன டாட் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த செகுப்பாக ஒன்று நான் பார்த்தேன். அப்புறம் அதுதான் செவ்வாய் கிரகம்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அது பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குது செவ்வாய் கிரகம். அதை போய் அடையிறதுக்கு ரீசர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னாக்கா என் கண் வந்து அந்த அளவுக்கு அதை ஷார்ப்பாக பண்ணி அந்த பாயிண்ட்டை காட்டுச்சு. அந்த லைட் வந்து அது குறுகி அவ்வளோ தூரத்தில் இருக்கிறத காட்டுச்சு. ஃபார் விஷன் கண்ணுடைய பார்வை எப்படியெல்லாம் மாறுது பண்ணோம். நேச்சர் கடவுளாக நம்மளுக்கு அந்த அமைப்பை தர கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே லைட்டாக போகுது. தூரமாக இருக்கும்போது என்னாவது அப்படியே பார்த்து இவ்வளோ ஷார்ப்பாக என்னுடைய முகம் இந்த சின்ன வடிவத்தில் ஒரு சின்னதாக தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு கையெழுத்துனா பெருசாக தெரியுது. அந்த மாதிரி கண்ணுடைய விஷன் அப்படி இருக்குது. நான் இதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.